தமிழ் மக்களுக்கு வணக்கம். ஊடக அசிங்கங்கள் இது குறித்து தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏன் அப்படின்னாக்கா, நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் பல பேட்டிகளில் இதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் மட்டும் சொல்கிறது கிடையாது, எதிர்க்கட்சி தலைவரும் சொல்லியிருக்காரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இதை குறிப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த ஊடகங்கள் தொடர்ந்து எதையெல்லாம் விவாத பொருட்கள் ஆக்குகிறார்கள் அப்படின்ற அந்த கேள்வி வருது இல்லையா? இதை ஆதாரபூர்வமாக பல முறை நான் வெளிப்படுத்தினாலும் கூட தொடர்ந்து ஊடகங்கள் இதையே ஒரு வழிமுறையாக வைத்திருக்கின்ற நிலையில் இவர்களை தொடர்ந்து அசிங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்று நடந்திருக்கின்ற இந்த விவாதங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். விவாதங்கள் அப்படின்னா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் 7 மணியிலிருந்து 10 மணி அப்படின்றது ப்ரைம் டைம். மக்கள் அவர்களுடைய பணியெல்லாம் முடிச்சுட்டு திரும்பும் பொழுது அல்லது வீட்டில் ரிலாக்ஸ்டாக இருக்கும் பொழுது, இது மாதிரியான விடுமுறை நாட்கள் என்கிற பொழுது காலையிலேருந்து மற்ற ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்துருப்பாங்கள்ல, வீட்டில் உறவினர்கள் இருப்பாங்கள்ல, இதெல்லாம் முடித்து விட்டு அவர்கள் அசுவாசமாக பார்க்கக்கூடிய நேரம்னா 7 மணிலேருந்து 10 மணின்னு சொல்லுவாங்க. என்டர்டெயின்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், முக்கியமாக குடும்ப பெண்கள், இவங்கெல்லாம் எது பார்ப்பாங்க? சீரியல்களை பார்ப்பாங்க. ஆண்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்க பொதுவாக இந்த விவாத நிகழ்ச்சிகள், அரசியல் விவாதங்கள், அரசியல் சார்ந்த விவாதங்கள், ஏன்னா அதுவும் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கும். திரும்ப சீரியலில் என்ன வருது? மாமியார் மருமகள் சண்டை, புருஷன் ஓடிவிட்டான், இந்த மாதிரியான பிரச்சனைகள் தானே. ஆனால் இதில் சுவாரஸ்யம் என்னென்னா ஒருவர் அடித்துக்கொள்வது இந்த விவாத மேடைகளில். அதை பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஒரு க்ரௌடு இருக்குது. அப்படின்ற நிலையில் இதை மையமாக வைத்து நாங்கள் நரேட்டிவை செட் செய்கிறோம், நாங்கள் செட் பண்ணுறோம் நரேட்டிவை, நாங்கள் முடிவெடுப்பது தான் செய்தி, நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் செய்தி, நாங்கள் உருவாக்குவது தான் மக்கள் மத்தியில் கருத்து உருவாக்கம். இதையெல்லாம் எங்களால் தான் செய்ய முடியும். ஏனென்றால் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் லட்சக்கணக்கானவர்களை, ஏன் கோடிக்கணக்கானவர்களை நாங்கள் பார்வையாளர்களாக வைத்திருக்கிறோம். அவ்வாறு பார்வையாளர்களாக வைத்திருக்கின்ற காரணத்தினால் எங்களால் ஒரு தகவலை, ஒரு செய்தியை இருக்குது என்று சொல்லவும் முடியும், இல்லை என்று சொல்லவும் முடியும். ஒரு மிகப்பெரிய விஷயத்தை, பூதாகரமான விஷயத்தை, உண்மையிலேயே பூதாகரமாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை அப்படியே ஒன்றும் இல்லாமல் மறைத்து விடவும் முடியும். ஒரு சிறு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி பூதாகரமாக்கவும் முடியும். இப்படின்றது தான் இவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாக இவர்கள் விற்பனை செய்கிறார்கள். பச்சையாக சொல்ல வேண்டுமென்றால் தங்களையே விற்பனை செய்கிறார்கள். கூவி என்னுடைய டிஆர்பி இவ்வளவு இருக்குது, எனக்கு 1 கோடி பேர் பார்க்குறான் என்னுடைய பார்வையாளர்கள், 1.5 கோடி பேர் என்னுடைய பார்வையாளர்களாக இருக்கிறார்கள், அதனால் நான் சொல்வது தான் செய்தி, நான் சொல்வது தான் தகவல் அப்படின்றதை வைத்து இதை வியாபாரமாக்கி, இதை விளம்பரமாக்கி, நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஏதாவது சோக நிகழ்வு நடந்தாலும் கூட அதையும் வைத்து காசு பார்க்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் அந்த துயர நிகழ்விற்கு செல்வோம் என்று கூச்சமில்லாமல் தயக்கமில்லாமல் சொல்லக்கூடிய மனப்பாங்கை பெற்றவர்கள் இவர்கள். அப்போ இவர்கள் செய்திருப்பது என்னன்றதை பாருங்கள். அதாவது நேற்று நடந்திருக்கின்ற சம்பவங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த பாலியல் குற்றம் சார்ந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. பல்வேறு கேள்விகளை அதை கேட்க வைத்திருக்கிறது. சம்பந்தப்பட்ட நபர் ஆளும் கட்சி பிரமுகர்களுடன் தொடர்பில் இருக்கிறார்கள் என்பதற்கான ஃபோட்டோ ஆதாரங்களும் வெளியே கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே நிறைய குற்றச்செயல்கள் அவர் செய்திருக்கிறார் என்றும் தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 வழக்குகள் இதே போன்ற வழக்குகள் அவர் மீது பதியப்பட்டிருக்கிறது என்பதும் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த தகவல்கள் எல்லாம் இப்படியான ஒரு சூழலில் எப்படி அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அதாவது சாலையில் இருக்கக்கூடிய, நீங்கள் அந்த வளாகத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேமராக்களை விட்டுருங்க, சாலையில் இருக்கக்கூடிய கேமராக்கள் எப்படி பழுதாகி போகின, அவையெல்லாம் ஏன் செயல்பாட்டில் இல்லை அப்படின்ற கேள்வி வருது. அந்த கேம்பஸுக்குள்ளேயும் இது மாதிரி கேமராக்கள் பழுதாகி போயிருக்கின்றன அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள், பாலியல் ரீதியான குற்றங்கள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன அப்படின்ற குற்றச்சாட்டுக்கள், இதையெல்லாம் வைத்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி கொண்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற இதே தருணம் கடலூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதே தருணம் திண்டுக்கல்லில் 2 வெவ்வேறு சம்பவங்கள் அந்த கலெக்டர் ஆஃபீஸில் நடந்திருக்கு. இப்படியான பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. இரண்டாவது குற்றச்சாட்டாக தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 26 நாட்களாகியும்
விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் அந்த வெள்ள நிவாரண பணிகள் துரிதப்படுத்தப்படவில்லை. அங்கே அந்த வெள்ள நீர் வடியவில்லை, அதற்கு எந்த நடவடிக்கையும் அரசாங்கம் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அதை பற்றி பேசுவதற்கும் இவர்களுக்கு துப்பு இல்லை. கல்வித்துறையில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க இந்த ஆன்லைன் கனெக்ஷனுக்கான அந்த அமௌண்ட், அதாவது இந்த தொகை கட்டப்படவில்லை என்று மத்திய அரசாங்கத்திலிருந்து குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதற்கும் நேரடியான பதிலை இதுவரைக்கும் அந்த கல்வி அமைச்சர் கொடுத்ததாக தெரியவில்லை. என் ஏரியாவில் எது நடந்தாலும் நான் கேட்பேன்னு சொன்ன அந்த கல்வி அமைச்சர், பேட்டை தாதா போல பேட்டி கொடுத்த அந்த கல்வி அமைச்சர், அவர் ஏரியாவான கல்வித்துறையில் இப்படியான 1,85,00,000 ரூபாய்க்கு நீங்கள் பாக்கி கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது கட்டப்படவில்லை அப்படின்றதற்கும் எந்த பதிலும் இல்லை. இப்படி பல்வேறு விஷயங்கள் போயிட்டுருக்கு. திருநெல்வேலியில் பட்டப்பகலில் கோர்ட்டு வளாகத்திலேயே ஒருவர் வெட்டி சாய்க்கப்படுகிறார். அதை 30-40 காவல்துறையினர் வேடிக்கை பார்க்கிறார்கள். அதை ரொம்ப அனாயசமாக கடந்து செல்கிறார் அமைச்சர். இந்த மேடையிலேயே கூட யாராவது வெட்டி சாய்க்கப்படலாம் என்று சொல்கிறார். இப்படி பல்வேறு விஷயங்கள் பேசப்பட வேண்டும். டங்ஸ்டன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பச்சை பொய்யை திமுக சொல்லியிருக்கிறது என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அதற்கு ஆதாரமாக இப்பொழுது மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையை முன்வைக்கிறார். அதற்கும் நேரடியாக பதில் சொல்வதற்கும் முதலமைச்சரால் முடியவில்லை. வழக்கம் போல துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால் ஒழிந்து கொண்டார். துரைமுருகன் இதற்கு சப்பை கட்டுகிறார். அதுவும் அவர் நக்கல் நையாண்டி தான் செய்கிறாரே தவிர இதற்கு நேரடி பதிலை சொல்லவில்லை அப்படின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதையெல்லாம் விவாத பொருளாக்கி இருக்க வேண்டும் இந்த ஊடகங்கள். மாறாக இவர்கள் எதை விவாத பொருளாக்குகிறார்கள்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம நியூஸ் 18 அதிமுக கூட்டணிக்கு அழைத்த டிடிவி சரணடைந்ததாக சொன்ன ஜெயக்குமார் இறங்கி வருவது யார், உறுதி காட்டுவது யார்? இது நியூஸ் 18. அடுத்து நம்ம புதிய தலைமுறை, இது பாருங்கள். இபிஎஸ் ஓபிஎஸ் கேசிபி புகழேந்தி அணிகளிடம் தேர்தல் ஆணையம் விசாரணை, சிக்கலில் இரட்டை இலை. அடுத்து நியூஸ் 7, இதில் பாருங்கள். இரட்டை இலைக்கு உரிமை கோரும் டெல்லியில் முகாமிட்ட அதிமுக நிர்வாகிகள், தேர்தல் ஆணையம் முடிவுக்காக காத்திருக்கும் இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்பு, என்ன ஆகும் இரட்டை இலை? அடுத்து தந்தி டிவி, நெருங்கும் இடைத்தேர்தல், இரட்டை இலைக்கு ஆபத்தா? இப்போ சொல்லுங்கள், நாட்டில் எவ்வளோ முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு. இந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து விவாதிப்பதற்கு, இந்த அரசாங்கத்தை குறை கூறுகின்ற நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை எடுத்து விவாதிப்பதற்கு இந்த ஊடகங்களால் முடியவில்லை. மாறாக இவர்கள் எதை விவாதிக்கிறார்கள்ன்றதை பாருங்கள், இவர்கள் எதை பிரதானப்படுத்துகிறார்கள்ன்றதை பாருங்கள். இதை இப்போ இல்லை, ஜூலை 2022 இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த ஒற்றை தலைமை என்கிற விவகாரம் அதிமுகவில் வந்ததோ அன்றிலிருந்து இவர்கள் இதை மட்டுமே பிரதானப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் 2022 ஜூலை 2022 இப்போ டிசம்பர் 2024 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த விவாத நிகழ்ச்சிகள் அப்படின்ற தொகுப்பையெல்லாம் எடுத்து பாருங்களேன். கிட்டத்தட்ட 60-70% அதிமுகவில் என்ன பிரச்சனை, அதிமுக ஒன்றிணையுமா, இரட்டை இலை கிடைக்குமா, ஓபிஎஸ் கை ஓங்குகிறதா, இபிஎஸ் வெற்றி பெறுவாரா, இதை மட்டுமே பிரதானப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 70%, நான் சொல்கிறேன் 60-70% இதை பற்றி மட்டுமே எடுத்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த ஊடகங்களுடைய நோக்கம் என்ன? இந்த ஊடகங்களுடைய நோக்கம் அதிமுகவின் பிரச்சனை என்ன என்பதனை ஆராய்வதா? கண்டிப்பாக இல்லை. அரசாங்கம் குறித்து இங்கே கேள்விகள் வரக்கூடாது, விமர்சனங்கள் வரக்கூடாது. அதனால் அதற்கு பதிலாக இந்த ஊடகங்கள் இந்த அதிமுகவில் குழப்பம் என்று இவர்களாக ஒரு கற்பனை கதையை ஓட்டிக்கொண்டு அதை ஒரு நரேட்டிவாக செட் செய்கிறார்கள். இதில் இன்னொரு ஒரு சாதகமும் அரசாங்கத்திற்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். என்ன அப்படின்னா, பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக ஒற்றுமையாக இல்லை, அதிமுகவில் குழப்பம் நிலவுகிறது என்று மக்கள் மனதில் கொண்டு போய் விதைப்பது. அப்போ இதில் இரட்டை சாதகங்கள். ஒன்று, அரசாங்கத்தின் குறைகளை மறைப்பது. ரெண்டாவது, அதிமுகவில், அதாவது பிரதான எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவில் குழப்பங்கள் இருக்கிறது என்று விதைப்பது. ஆனால் உண்மையில் நடந்து கொண்டிருப்பது என்ன? சமீபத்தில் நடந்த செயற்குழு கூட்டத்தில்
பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் ராஜ ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு ஊடகம் திமுக செயற்குழு கூட்டம் சமீபத்தில் நடந்ததே, இதில் என்ன நடந்திருக்கலாம், என்ன அரங்கேறி இருக்கலாம், யார் என்ன பேசியிருப்பார்கள் என்பதனை பேசினார்களா? ஒரு விவாதம் நடைபெற்றதா? ஏன் நடக்கலை? வரிசையாக திருமாவளவன் ஆரம்பித்து, திருமாவளவன், இவர் நம்ம வேல்முருகன், பண்ருட்டி வேல்முருகன், நம்ம இவர் முத்தரசன், கம்யூனிஸ்ட் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாலகிருஷ்ணன் என்று வரிசையாக இந்த அரசாங்கத்திற்கு எதிராக விமர்சனங்களை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் சலசலப்பு இருக்கிறதா என்ற ஒரு விவாதம் நடத்தியிருப்பார்களா? நடத்தலை. அப்போது நம்முடைய கேள்வி இங்கே என்ன வருது அப்படின்னா, இவர்கள் யாருடைய உத்தரவின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள்? யார் சொல் கேட்டு இவர்கள் செயல்படுகிறார்கள்? யாருடைய ஏஜென்ட்டுகளாக இவர்கள் செயல்படுகிறார்கள்? யாருக்கு பிரச்சாரகர்களாக இவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படின்னா நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. மிக தெளிவாக திமுகவுடைய பிரச்சாரகர்களாக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களை இயக்கி கொண்டிருப்பது டிஐபிஆர். டிஐபிஆர் என்பது என்ன? அரசாங்கத்தின் ஒரு அங்கம். இதற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை போட்டிருக்கிறார்கள். இந்த ஐஏஎஸ் அதிகாரியுடைய வேலை ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செய்தி வந்தால் அவர்களை அழைத்து மிரட்டுவது. முன்னெல்லாம் இருக்கும், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக செய்தி வந்தால், ஏன் சார் இதை போட்டிங்க, சரி சார் நாங்கள் சரி பண்ணிடுறோம் இப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது. அதுவே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த நிலை இருந்தது, இது மீடியாவில் இருந்தது, எனக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு ஒருபடி மேலே போயிட்டாங்க. மேலே போய் என்ன பண்ணுறாங்க இவங்க? ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தல்கள். எப்படின்னா, இது எப்படி நீ இந்த நியூஸை போட்ட, முதல்ல எழுத அப்படின்னு சொல்லி 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் அந்த நியூஸ் தூக்கப்படும். அப்படி எடுக்கப்பட்ட நியூஸ் ஏராளம். இதை எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக செய்தது. எப்படி செய்தது? எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது இந்த புதிய தலைமுறையில், அப்போ கார்த்திகை செல்வன் புதிய தலைமுறையில் இருந்தான். அதே இந்த கார்த்திகை செல்வன் இவர்களெல்லாம் நேராக போய் டிபிஆரில் போய் பணம் வாங்குறது, நேரடியாகவே பணம் வாங்கி கொண்டு அஜெண்டாவை செட் செய்கிறேன். காலையில் இவர்கள் முடிவெடுப்பார்கள், இன்றைக்கு எது பேசு பொருளாக இருக்க வேண்டும், இன்றைக்கு மக்கள் எதை பற்றி சிந்திக்க வேண்டும், எது அரசியலாக வேண்டும், எது தகவலாக வேண்டும், இதையெல்லாம் இவர்கள் முடிவு செய்வார்கள். இவர்கள் முடிவு செய்து அதன் அடிப்படையில், அதாவது கருத்தை உருவாக்குதல், செய்தியை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தல் என்பதுதான் இவர்களுக்கான பணி. ஆனால் இவர்கள் செய்வது என்ன? செய்தியை உருவாக்குவது. அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒன்று நடந்திருக்கிறதா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை அப்படியே மடைமாற்றம் செஞ்சு நாம் ஒரு செய்தியை உருவாக்குவோம். இல்லாத ஒரு பிரச்சனையை இருக்கிறதா காமிப்போம். நிலைய விதிவான்கள்னு ஒரு 4-5 பேர் இருப்பானுங்க, ஆஸ்தான நிலைய விதிவான்கள். இவனுங்களை கூட்டு வச்சு ஆற்றுன்னு ஆற்றுவோம். பிரச்சனை இருப்பதாக காண்பிப்போம். பிரச்சனை இருக்குன்னு ப்ரைம் டைமில் நீங்கள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்பொழுதெல்லாம் உங்களை உளவியல் ரீதியாக உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும்ல. இதுதான் இவர்களுடைய நோக்கம். இதை வைத்து காசு பார்ப்பது, இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு இவங்க வேறு தொழில் பண்ண போகலாம்ல. இதைத்தான் ஆரம்பத்துலேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவர்கள் செய்வது என்பது ஊடகமே அல்ல, ஊடக தொழிலே அல்ல. இவர்கள் செய்வது என்பது ஊடக அறமும் அல்ல. ஆனால் இதற்கு தக்க பதிலடி நம்ம எப்போ கொடுக்க முடியும் தெரியுமா? நாம் இவர்களை முற்றிலும் முதலுமாக புறக்கணித்தால்தான். இவர்களுடைய அசிங்கங்களை எல்லாம் மக்கள் உணர்ந்து இவர்களை முற்றிலுமாக புறக்கணிக்கணும். இந்த ஸ்டாராக வரக்கூடிய, அதாவது நட்சத்திர பேச்சாளர்கள் என்று வரக்கூடியவர்கள், நட்சத்திர விவாத புள்ளிகள் என்று வரக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் இந்த அஜெண்டாவில் ஒரு அங்கம். இவர்களெல்லாம் வைத்துத்தான் இந்த அஜெண்டா செட் செய்யப்படுகிறது. இவர்கள் வைக்கின்ற மக்கள் மன்றம் போன்ற இடங்களெல்லாம் வேண்டுமென்றே கட்சிக்காரர்களை இவர்களே தூண்டுவார்கள். நீ பிரச்சனையை கலப்பு, அந்த பக்கம் நீ கற்று, இந்த பக்கம் நீ கற்று, நாங்கள் அப்படியே அடக்கிற மாதிரி உங்களெல்லாம் சரி செய்கிற மாதிரி நாங்கள் ஆக்ட் கொடுக்குறோம். இதை சொல்லி வைத்து செய்கிறார்கள். அப்போ இது தேவையா மக்களுக்கு? உண்மையான விழிப்புணர்வு எங்கிருந்து வரும்? இப்போ நாம் நடத்துகின்ற இந்த யூடியூப் சேனல் போன்ற சேனல்கள், என்னுடைய சார்பு நிலையை விட்டுருங்க. எனக்கு ஒரு சார்பு இருக்குது, எனக்கு ஒரு கட்சியோட மேலே ஒரு சார்பு இருக்குன்றதை விட்டுருங்க. ஆனால் நான் என்னுடைய கட்சி சார்ந்த உண்மைகளை உங்களிடம் சொல்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு சார்பு நிலை கொண்ட ஒரு சேனல் இருக்கும். இதையெல்லாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் போல இருக்குது.
இவங்க லெகசி மீடியா அப்படின்னு சொல்லிக்கொண்டு இவர்கள் நடத்துகின்ற இந்த ஊடகம் இருக்கு இல்லையா, இந்த ஊடகத்துடைய செய்தி ஊடகங்களுடைய முழு நேர வேலையே இப்போ நான் கொடுத்தேன் பாருங்கள், இந்த டாப்பிக்கெல்லாம் இது மாதிரியான டாப்பிக்களை வைத்து உருட்டுவது மட்டும்தான். அதனால தான் நாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஊடகங்களை நம்பி அரசியல் கட்சிகள் இல்லை என்றாலும் மக்கள், அப்பாவி மக்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல உளவியல் ரீதியாக அவர்களுக்குள் சில விஷயங்கள் விதைக்கப்படுகின்றன, திட்டமிட்டு விதைக்கப்படுகின்றன. இவர்களுக்கு சமூகத்தின் மீது நல்லிணக்கம் என்ற நோக்கமே கிடையாது, சமூக நல்லெண்ணம் என்பதே கிடையாது. இவர்களுடைய நோக்கம் இதை வைத்து காசு பார்ப்பது, வியாபாரம் செய்வது. இந்த கேவலமான தொழிலுக்கு இந்த சமூகம் பலிகடாவது தான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா காசு பார்ப்பதை நம்ம யாரும் தப்பு சொல்ல முடியாது. ஒரு சமையல் குறிப்பு போடுறான், சமையல் குறிப்பில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் வராங்க, அதில் காசு வருது, தப்பே கிடையாது. ஆனால் இவர்கள் செய்யக்கூடியது என்ன? ஒரு செய்தி ஊடகம் என்பதிலிருந்து நாம் எதிர்பார்ப்பது என்ன? நாம் எதிர்பார்ப்பது இவர்கள் மக்கள் முன்னால் அந்த தகவல்களை கொண்டு போய் சேர்ப்பார்கள், இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காண்பிப்பார்கள் என்பதுதான். அதை இவர்கள் செய்கிறார்களா? அதை இவர்கள் செய்வதே கிடையாது. அப்போ இந்த விவாத மேடைகள் என்பது என்ன ஆயிடுச்சு? இன்றைக்கி அரட்டை அரங்கங்களாக மாறிவிட்டது. இந்த அரட்டை அரங்கங்களில் இவர்கள் செட் செய்வது தான் நரேட்டிவ் என்று இவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது மாற வேண்டும் என்றால் இதற்கான ஒரு மாற்று ஏற்பாட்டை வழங்க வேண்டும். என் போன்றவர்கள் அதற்காக முனைப்பு காண்பித்து கொண்டு தான் இருக்கிறோம். விரைவில் இப்படியான ஒரு இவர்கள் சொல்லக்கூடிய விவாத மேடைகள் ஏற்படுத்தப்படும். அந்த விவாத மேடைகள் இவர்கள் உருட்டுவது போல இல்லாமல் மக்களை பாதிக்கின்ற விஷயங்களை எடுத்து பேசக்கூடிய விவாத அரங்கங்களாக இருக்கும் என்பதனை ஒரு உறுதியாகவே இங்கே அளிக்கிறேன். இப்போ ஒரு சில வாரங்களில் வரப்போகுது. இதே இடவளம்ல நாங்கள் அதை செய்து காண்பிப்போம் என்பதனையும் உறுதியாக அளிக்கிறேன். ஆனால் இவர்களை நீங்கள் இனம் கண்டு கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.